வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம்னா நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக கிறிஸ்பியா மொறு மொறுன்னு செம்மையா இருக்கிற ஒரு ரெசிபி தாங்க. ஆமாங்க, வழக்கமா நீங்க கிறிஸ்பியான பால்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு நீங்க பார்த்ததுல இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு ஃபேனா மாறிடுவாங்க. அதுவும் இந்த பால்ஸுக்கு வேற லெவல் ஃபேனா மாறிடுவாங்க. இது என்னன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக இதோ இந்தியன் பால்ஸ், அதுவும் இந்தியன் கிறிஸ்பி பால்ஸ் பார்க்கலாமா? வாங்க. பேன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வாழைக்காவை நல்லா நறுக்கி இதுல போட்டு வச்சிருக்கேன். தோல் சீவி நறுக்கி இதுல தண்ணியில போட்டு அதோட ஒரு பல் பூண்டையும் இதுல போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வேகணும். இது வேகட்டும். கொதிச்சு வரும்போது இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வெந்துட்டு வருது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். வெந்து இதை எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காவை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியை அப்படியே கசக்கி இதில் போட்டுருங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1-2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்க விருப்பம் போல. இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர இது பசைஞ்சு வச்சிடணும். நல்லா மச்சிடுங்க. இது ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்றா வந்துடும். ஸோ இப்போ நல்லா இது மாவு மாதிரி பசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இருக்கிறத உருட்டி வச்சுக்கோங்க. இந்த குட்டி குட்டியாக பால்ஸ் உருட்டிக்கோங்க. இப்படி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. பேனில் நல்லா எண்ணெய் காய வச்சு காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். ஸோ இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா வேகட்டும். 2 பக்கம் வேகணும். முதல்ல இது நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்தக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வெந்தோன்னே அப்படியே இப்படி ஒரு பேட்டு அப்படி ஒரு பேட்டு எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா பால்ஸ் வேகட்டும். நமக்கு ஒரு பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்துச்சுனாலே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிரும். நம்ம இப்போ எடுத்துடலாம், வடித்து எடுத்துடலாம். இந்தியன் கிறிஸ்பி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்டியா யம்மியா ஒரு ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மறக்காம நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சி என்ன பண்ணணும், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.